திருத்தப்பட்ட புதிய ஜிஎஸ்டி நாடு முழுவதும் இன்று முதல் அமல். அத்தியாவசிய பொருட்கள் முதல் மோட்டார் வாகனங்கள் வரை விலைகள் குறைகின்றன. ஜிஎஸ்டி குறைப்பு முதலீட்டை ஊக்குவித்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் என பிரதமர் மோடி கருத்து. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என உறுதி. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் 2.5 லட்சம் கோடி ரூபாயை நாட்டு மக்கள் சேமிக்க முடியும் என பிரதமர் மோடி கருத்து. இந்திய பொருளாதாரத்தின் புதிய அத்தியாயம் திங்களன்று தொடங்குவதாக பிரதமர் பெருமிதம். உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கே நாட்டு மக்கள் முக்கியத்துவம் அளிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். வளர்ந்த பாரதம் என்ற நிலையை எட்ட தற்சார்பு நிலையை அடைவது அவசியம் என்று வலியுறுத்தல். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் காரணமாக நெய், பனீர், வெண்ணெய், உலர் பழங்கள், காஃபி, ஐஸ்கிரீம் விலை திங்கட்கிழமை முதல் குறைகிறது. டிவி, ஏசி, வாஷிங் மிஷின், சிமெண்ட், கார்களின் விலையும் குறைக்கப்படுகிறது. ஜிஎஸ்டி குறைப்பின் பலனை அளிக்காத நிறுவனங்கள் மீது வாடிக்கையாளர்கள் புகார் அளிக்க மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை ஏற்பாடு. 1915 என்ற இலவச தொலைபேசி எண் மற்றும் ஒருங்கிணைந்த குறைதீர் போர்ட்டல் மூலம் புகார் அளிக்கலாம் என அறிவிப்பு. திரிபுராவில் கோமதி மாவட்டத்தில் புனரமைக்கப்பட்ட திரிபுர சுந்தரி கோவிலை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. நாட்டில் உள்ள 51 சக்தி பீடங்களில் ஒன்றான கோவில் மத சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் கே விசாவை அறிமுகப்படுத்துகிறது சீனா. H1B விசாவுக்கு அமெரிக்கா கட்டுப்பாடு விதித்துள்ள நிலையில் வெளிநாட்டு திறமையாளர்களை ஈர்க்க முயற்சி. சென்னையில் அனைத்து பொது போக்குவரத்துகளையும் இணைக்கும் வகையில் ஒரே QR பயணச்சீட்டு பெறும் வசதி. சென்னை ஒன்று மொபைல் செயலியை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒற்றுமைதான் கொள்கைகளில் வெற்றி பெறுவதற்கான முதல் படி. நபிகள் நாயகத்தின் 1500வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற கட்சித் தலைவர்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகவுக்கும் தான் போட்டி என்று விஜய் கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து, மக்களின் கருத்து அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என நயினார் நாகேந்திரன் தகவல். மதுரையில் பிரச்சாரத்தை துவக்கி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பரப்புரை செய்ய உள்ளதாக பேட்டி. சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் மறைந்த கலைஞர்களின் படங்களுக்கு மரியாதை. பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜத்துக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவம். விமர்சனம் என்ற பெயரில் 10 பேர் சினிமாவையே அழைத்து வருவதாக நடிகர் வடிவேலு குற்றச்சாட்டு. சில யூடியூபர்களை போர்க்கால அடிப்படையில் உண்டு இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றும் தென்னிந்திய நடிகர் சங்க கூட்டத்தில் பேசிய போது ஆவேசம். பல நாடுகள் இந்தியாவுடன் வர்த்தகத்தை அதிகரிக்க விரும்பும் நிலையில் சிலர் நமது திறமையை கண்டு அஞ்சுகின்றனர். H1B விசாவுக்கான கட்டணத்தை அமெரிக்கா உயர்த்திய நிலையில் மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து. பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் திட்டத்தை யாருக்கும் சாதகமாக செயல்படுத்தவில்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி விளக்கம். கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கவும் விவசாயிகளுக்கு நன்மை அளிக்கவும் மட்டுமே நடைமுறை என பேட்டி. பாக்ராம் விமான தளத்தின் கட்டுப்பாட்டை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற டிரம்பின் அறிவிப்புக்கு தலிபான்கள் எதிர்ப்பு. ஆப்கானிஸ்தானின் 1 மீட்டர் நீளத்தை கூட வழங்க மாட்டோம் என வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தகி திட்டவட்டம். மிஸ் இன்டர்நேஷனல் குவீன் போட்டியில் அமெரிக்க திருநங்கை மிடோரி மோனட் வெற்றி. தாய்லாந்தில் நடைபெற்ற போட்டியில் கியூபா மற்றும் வியட்நாம் திருநங்கைகள் அடுத்தடுத்த இடம் பிடித்தனர். வடக்கு வங்கக்கடலில் திங்கட்கிழமை மற்றும் வரும் 25ஆம் தேதிகளில் 2 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பு. வரும் 25ஆம் தேதி உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு.